ஹாய் வணக்கம். நான் உங்கள் திருப்பூர் இலக்கியா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நாளுக்கு நாள் இந்த வாயில்லா ஜீவன்களுக்கு நடக்கிற கொடுமைகளை என்னால் பார்க்கவே முடியல, பார்க்கவோ கேட்கவோ முடியல. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ பாருங்கள், நேற்று வந்து 2 நாய்க்குட்டியை அடித்து தூக்கில் போட்டு அடித்து சாகிற வரைக்கும் அடித்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் நேற்று அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டு 20 பேர்த்த கைது பண்ணி நளினி மேம் சொன்னதுனால இதை ப்ரெஸ் வரைக்கும் கொண்டு போய் இன்றைக்கி நிறைய தொலைக்காட்சி நியூஸ்லேயும் வந்துச்சு, செய்தி பேப்பர்லேயும் வந்துச்சு. அந்த அளவுக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு போனாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க. அந்த எஃப்ஐஆர் போட்டது நாகராஜ், வெள்ளக்கோயில் நாகராஜ் தான் நின்று எஃப்ஐஆர் போட்டார். அவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த ஆப்போசிட் பார்ட்டி ஆக்சிடென்ட் பண்ணி இன்றைக்கி அவர் ஹாஸ்பிட்டல் எஃப்ஐஆர் காப்பி கூட போய் அவர் வாங்க முடியாமல் அவரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க அந்த ஆப்போசிட் பார்ட்டி. அது மட்டும் இல்லாமல் மூலனூரில் அந்த நாய்க்குட்டியோட சொந்தக்காரங்க அவங்கள போய் த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கேஸை வாபஸ் வாங்க, அந்த 20 பேர்த்த ரிமாண்ட் பண்ணக்கூடாது, அந்த 20 பேர்த்த உள்ளே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி, ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனை பண்ணி த்ரெட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலியை போய். இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 மணிக்கு வந்த நியூஸ், எங்கள் குரூப்பில் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சி கோயில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் 2 கிலோ வெயிட் உள்ள கல் இருக்குது பாருங்கள், கிரைண்டர் கல். அந்த கல்லை பார்த்தீங்கன்னா கழுத்தில், நாய் கழுத்தில் தொங்க விட்டுருக்காங்க. அது ஒரு நியூஸ் பேப்பரில் எடுத்து போட்டிருக்காங்க. அது எதுக்காகன்னா, ஆடு கோழியெல்லாம் நாய் பிடிக்குதாமா. அதுக்காக அப்புறம் தெருவில் போகிறவங்களெல்லாம் கடிக்குதாமா. அதுக்காக போட்டதா, அந்த கழுத்தில் போட்டதா சொல்லியிருக்காங்க அந்த ஊரில் உள்ளவங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நாய்க்குட்டி கடிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சில பேர் அல்லது பெரும்பாலான பேர் சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. நாய் எதுக்கு கடிக்குது? நாய்க்குட்டி கடித்தா உடனே ஆக்ஷன் எடுக்க சொல்லி அந்த ஏரியா கவுன்சிலர் சேர்மன்ட்ட போய் பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஓகே, கரெக்டு. நாய் கடிக்கிறது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதே அவங்க நாய்களை அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அந்த ஏரியாவாக இருக்க கவுன்சிலராக இருக்கட்டும், சேர்மனாக இருக்கட்டும். ஆனால் அதுக்கு மெடிக்கல் ரீதியான, அதுவும் நம்மளை அறிவு மட்டும்தான் ஒன்று கம்மி, மற்றபடி அதுக்கு மெடிசன் எல்லாமே தேவை. அந்தந்த வயசில் தடுப்பூசி போடணும், அதுக்கு தேவையான மெடிக்கல் வசதியெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அந்த டைமில் கருத்தடை பருவம் வரும்போது கருத்தடை பண்ணி விடணும். இந்த மாதிரி பண்ணணும். இது நாய்களை அகற்றுறதுக்கு பஞ்சாயத்தை தேடி போகிறத விட, நாய்களுக்கு தேவையான மெடிசன் கொடுக்கறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதாவது கவர்மெண்ட்டில் போய், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அந்த கால்நடை சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட போய் ஒரு புகார் மனு கொடுக்கலாம். அதுக்கு தேவையான வசதிகளை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இவங்க கேட்கலாம். ஏன்னா நாய்க்குட்டி, பூனை எல்லாமே நம்மளை சார்ந்து நம்ம கூட வாழ்ந்தது. இப்போ நான் பேசுறதுனால யாரும் திருந்த போகிறதில்ல, யாரும் மாற போகிறதில்ல, சரிங்களா? நாய் பூனையை பிடிக்கிறது, பூனை எலியை பிடிக்கிறது, இதெல்லாம் இயற்கை தான், சரிங்களா? அது ஒன்னோட ஒன்று அடிச்சுக்குதுங்க, கொன்னுக்குதுங்க, அது வேற விஷயம். இப்போ அதுங்களுக்கு சரியான முறையில் கருத்தடை, மருத்துவ வசதி இதெல்லாம் பண்ணி கொடுத்தா அந்த நாய் போய் கடிக்காது. அந்தந்த பருவம் வரும்போது ஃபுட்டு கிடைக்காம அதுங்களுக்கு சாப்பாட்டுக்காக தான் கஷ்டப்படுது. மூணு வேளை சாப்பாடாக கேட்குது. ஏதோ ஒரு வேளை, அதுவும் மிச்ச சாப்பாடு நம்ம சாப்பிட்டுட்டு குப்பைத்தட்டுலையோ எங்கேயோ போடுற சாப்பாடு தான் அது எடுத்து சாப்பிடுது. அதையும் வாழ விடாமல் அடிக்கிறது, சுடுதண்ணி ஊற்றுறது, எண்ணெயை ஊற்றுறது, குட்டிங்களை கொண்டு போய் மொட்டை கிணறுல போட்டு சாவடிக்கிறது, இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறதுனே தெரில. ஆனால் கண்டிப்பாக இது நிறைய விஷயங்கள் மேலிடத்துக்கு போயிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இதுக்கு இந்த நாய்க்குட்டிங்களுக்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. சட்டம் தன் கடமையை செய்யும். கூடிய சீக்கிரம் இந்த நாய்கள் நம்மளை விட சந்தோஷமாக வாழணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவ்வளோதான் என்னோட ஆசை.